என் பெயர் மலர்விழி. எனது கனவு, லட்சியம் எல்லாமே படிப்பு. எனக்கு படிப்பு என்றால் அவ்வளவு பிடிக்கும். நான் படிப்புக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன். அம்மா, ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணுமா? அப்பாட்ட சொல்லி ஒரு 1000 ரூபா ரெடி பண்ண சொல்லுங்க. சரிம்மா, அப்பா வீட்டுக்கு வந்தவுடனே கண்டிப்பா நான் சொல்றேன். நீங்க கௌரவமா படிமா. மலர்விழி உங்களை காலையிலேருந்து தேடிக்கிட்டே இருந்தா. அவளுக்கு ஸ்கூலுல பணம் கட்ட சொல்லி இருக்கிறாங்களா, அதனால 1000 ரூபா பணம் கேட்டா. மலர்விழிக்கு வேற வேலையே இல்லையா? பரீட்சைக்கு பணம் வேணும், போட்டியில கலந்துக்கிறதுக்கு பணம் வேணும். இப்படி ஒரு முறையும் பணமா கேட்டுட்டு இருந்தா நான் என்ன பண்றது? மலர்விழி, எங்க போன நீனு? அப்பா, கவிதாங்கிற என் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தோம்ப்பா. ஏன்பா கூப்பிட்டீங்க? நாளைக்கு ஸ்கூல்ல ஒரு எக்ஸாமுக்கு பணம் கட்டணும்ப்பா, அம்மா சொன்னாங்களா? மலர்விழி, நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்குலாம் போக வேணாம். அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல. மாட்டுல பாலை கடந்து மத்தவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒத்தாசையா நீ வீட்டுல எறியுமா. இனிமேல் நீ ஸ்கூலுக்குலாம் போக வேணாம். அப்பா, என்னப்பா சொல்றீங்க? நான் ஸ்கூலுக்கு போக வேணாமா? படிப்பு தாப்பா என் கனவே. நான் ஸ்கூலுக்குலாம் போகாம இருக்க மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு தான் போவேன். என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் நல்லா படிப்பேன்ப்பா. நான் நல்லா ஓவியம் வடிவேன்ப்பா. நான் நல்லா எழுதுவேன்ப்பா. நான் தாப்பா ஸ்கூல்லயே நல்லா மார்க் எடுப்பேன்ப்பா. என்ன தயவு செய்து ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டிடாதீங்கப்பா. நான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. நீங்க தானப்பா சொன்னீங்க சின்ன பிள்ளையில நல்லா படிச்சாக்க அறிவு வளரும், சம்பாதிக்கலான்ட்டு. இப்ப திடீர்னு வேணான்னு சொல்றீங்களப்பா. ப்ளீஸ்ப்பா, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன்ப்பா. என்ன தயவு செஞ்சு ஸ்கூல்ல நிப்பாட்டாதீங்கப்பா. மலர்விழி, நீ வர அப்பாவை ரொம்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்ட. நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற. உனக்கு ஒரு அளவுக்கு படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் தெரிஞ்சா போதும். நீ மேல படிச்சு ஒன்னும் ஆவா போறது இல்ல. நாளைக்கு இன்னொரு வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு தான் வாழ போற. அதனால நான் சொன்னதுதான். நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு போக கூடாது. எங்களுக்கு வீட்டுல உதவியா தான் இருக்கணும். இதுதான் என் முடிவு. இங்க பாருமா மலர்விழி, நீ நல்லா படிக்கிற, நல்லா எழுதுற, எல்லாம் தெரியுது. உனது திறமை இருக்கு. அதுக்காக நம்முடைய வசதியை பார்க்கணும்ல. அப்பா என்ன பெரிய பிசினஸ் பண்றேன். நம்மகிட்ட இருக்கிற ஏதோ 1-2 மாடை வச்சுக்கிட்டு பால் கறந்து விக்கிறோம். இது குடும்பத்துக்கே பத்த மாட்டேங்குது. கடன்காரன் அவன் கொடுத்த காசை திருப்பி கொடுங்கிறான். சொன்னா புரிஞ்சுக்கமா. நாளைக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அதுக்கெல்லாம் பண காசு சேர்க்கணும். இந்த டாக்டரோட கனவுலாம் பணக்காரங்களுக்கு தாமா இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் இருக்க கூடாதுமா. நீ போய் நான் சொன்னதை செய். அதுதாமா என் முடிவு. ப்ளீஸ்ப்பா, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன்ப்பா. என்ன தயவு செஞ்சு ஸ்கூல்ல நிப்பாட்டாதீங்கப்பா. மலர்விழி, ரொம்ப பேசி புரோஜனம் இல்ல. அடிச்சு என்ன புரோஜனம்? அப்பா அம்மா சொல்றத கேட்கணுன்னு உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலையா? நான் இவ்வளவு சொல்றேன், நீ திரும்பி கெஞ்சிக்கிட்டு. நீ சின்ன பிள்ளை இல்ல, வளர்ந்துட்ட. ஒழுங்கா சொல்ற வேலை செய் போ. வர கடன்காரங்களே வீட்டுல காசுக்கு நிக்கிறானோ, அவனுக்கு காசு கொடுக்கவே என்னால முடிய மாட்டேங்குது. இல்ல படிப்புக்குன்னு நான் காசை கொடுத்து நான் குடும்பத்தை எப்படி நடத்துறது? நான் ஸ்கூலுக்கு போறேன். அப்பா என்ன ஸ்கூலுக்கு போவேனான்னு சொல்றாரு. நான் ஸ்கூலுக்கு போறேன். அப்பா என்ன ஸ்கூலுக்கு போவேனான்னு சொல்றாரு. அப்பாவுடைய கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கணும்ல. என் கூட படிச்ச பல பேரை பாரு, எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வீட்டுல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. யாரும் படிச்சு ஒன்னும் பெருசாலாம் ஆகல. அதுக்கு நம்ம எதிரி காசு செலவாக்குன. நீ அப்பா சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு வீட்டுல எறியுமா. அம்மாக்கு உதவு. மாட்டுல பால் கறந்து தரேன். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வா. நம்ம வருமானத்துக்கு மேல செலவு பண்ண கூடாதுமா. நல்ல புள்ளெல்லாம் சவத்தா கேளுங்க, அழுவலாம் கூடாது. மாணவர்களே, நம்ம ஸ்கூலுக்கு கலெக்டர் வந்திருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம ஸ்கூலோட பெருமையையும் நம்ம ஸ்கூலுடைய தரத்தையும் நம்மள்ட்ட படிக்கிற ஒரு மாணவி உயர்த்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து பாராட்டி பரிசு கொடுக்கறதுக்காக கலெக்டர் சாரு நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மாணவி யாரு தெரியுமா? அதான் மலர்விழி. எங்க மலர்விழிக்கு முன்னாடி வாங்க. என்னது, மலர்விழி வரலையா? ஸ்கூலுக்கு லீவு போட மாட்டாங்களே. திடீர்னு லீவ் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. சரி, இருக்கட்டும். மாணவர்களே, நம்ம ஸ்கூல்ல படிச்ச மலர்விழி ஓவியத்துல மிகவும் திறமை வாய்ந்தவங்களாவும், கட்டுரை எழுதுறதுல மிகவும் அறிவு மிக்கவங்களாவும் நம்ம மலர்விழி இருந்திருக்கிறாங்க. மலர்விழி நம்ம நாட்டுக்காக எழுதின கட்டுரை பல தலைவர்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவங்க நம்ம நாட்டுல உள்ள ஏழை மக்களை பத்தியும், ஏழை மக்களுடைய படிப்பு பத்தியும், சுத்தம் சுகாதாரத்தை பத்தியும் கட்டுரை எழுதியிருந்தாங்க.
மலர்விழி எழுதின அந்த கட்டுரை ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்திருக்கு. கலெக்டர் சாரியை பார்த்து வியப்புல ஆழ்ந்து போயிட்டாரு. அதே போல் ஓவியத்தை எந்த ஒரு படத்தையும் கற்பனையா கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுவாங்க மலர்விழி. அந்த அளவுக்கு ஓவியத்திலும் பெரிய திறமை படிச்சிருக்கிறான்னு அதை பார்த்து கலெக்டர் சார் ரொம்ப வியந்து போயிட்டாரு. மலர்விழி கட்டுரையை படித்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் மலர்விழிக்கு பாராட்டு கொடுக்கவும் உதவி செய்யவும் காத்துக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம கலெக்டர் சார் அதற்கு முன்னாடி நம்ம ஸ்கூலுக்கு வந்து மலர்விழியை பார்த்து மலர்விழியோட மேல் படிப்பு செலவு அனைத்தையும் நானே ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இதை கேட்டா மலர்விழி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு இங்க பார்த்து ஸ்கூலுக்கு வரல. கலெக்டர் சார் கண்டிப்பா மலர்விழி வரும்போது நான் அழைச்சிட்டு வரேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியல, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. நானே மலர்விழி அழைச்சிக்கிட்டு உங்க ஆபீஸ்க்கு வந்துடுறேன் சார். இல்ல பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் அந்த ஸ்கூலுக்கு வந்தது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நம்ம தான் நேரில் போய் பார்த்தே மலர்விழிய பாராட்டுன்னு அவங்கள அழைச்சிக்கிட்டு என் ஆபீஸுக்கு வரதை விட நாம ஐயா உங்க வீட்டிலேயே போய் மலர்விழிக்கு பாராட்டையும் பரிசையும் கொடுத்து மலர்விழி படிப்புக்காக உள்ள எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தினா மலர்விழி சந்தோஷமாவாங்க, அவங்க அப்பா அம்மாவும் சந்தோஷமாவாங்க. அதனால ஏன் சார் நம்ம மலர்விழி வீட்டுக்கு போக கூடாது? கலெக்டர் சார், உங்க மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். என் மாணவியை பாராட்டு நீங்க இந்த அளவுக்கு பேசுறது எனக்கு ரொம்ப மெய்சில் இருக்க வைக்குது. கண்டிப்பா நான் மேல அங்கே போவோம். அவங்க அப்பா அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க. வாங்க, நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். இங்க பக்கத்துல உள்ள சிறிய கிராமத்துல தான் அவங்க இருக்காங்க. அங்க போய் அவங்கள பார்ப்போம். எம்மா செல்லமே, என்னை விட்டுட்டு தேய்ட்டியம்மா, நான் என்னம்மா பண்ணுவேன்? நான் ஒரு பெரிய குலக்காரன் ஆயிட்டேனே. என் பிள்ளைய நானே சாவடிச்சிட்டேனே. மலர்விழி, அம்மா மலர்விழி, இந்த பாவிய மன்னிச்சிடுமா. அவ்வளவு கெஞ்சினியமா நான் ஸ்கூலுக்கு போறப்பாண்டே. நான் கல் நெஞ்ச காலனா இருந்துட்டேனே. இப்ப என் மேல பள்ளி கொடுத்துட்டேனே. நான் என்ன பண்ணுவேன்? ஏமா உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நீ ஏமா இந்த வீட்டுல வந்து பிறந்த? வேற எங்கேயாவது வசதியான உங்க வீட்டுல பிறந்திருக்க கூடாதா? இங்க பிறந்து இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி போயிட்டியம்மா. உன் ஆசை நிறைவேற்ற முடியாத பாவி ஆயிட்டனம்மா. என் புள்ள என்கிட்ட ட்ரெஸ் வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுல எந்த தொந்தரவும் பண்ணாது. படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டுச்சு, அதை செய்ய முடியாத பாவி ஆயிட்டேன் நானு. என்னது, ஏன் மலர்விழி வீட்டு வாசல்ல இவ்வளவு கூட்டம் நிக்குது? அடப்பாவமே மலர்விழி. பிரின்சிபால் சார் வாங்க சார். என் பிள்ளைய பாத்தீங்களா சார்? என் பிள்ளை எப்படி படுத்து கிடக்குதுன்னு பாருங்க சார். என் பிள்ளைய நானே கொன்னுட்டேன் சார். நான் கொன்னுட்டேன் சார். என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டா சார். படிக்கணும்னு ஆசைப்பட்டா சார். அதை நிறைவேற்ற முடியாத பாவி ஆயிட்டேன் சார். நான் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு கண்டிச்சேன் சார். என் புள்ள அதனால உயிரை விட்டுடுச்சு சார். வீட்டில் உள்ள பூச்சி மருந்தை எடுத்து குடிச்சிட்டு இந்த மாதிரி படுத்துடுச்சு சார். இப்படிலாம் செய்யன்னு தெரிஞ்சிருந்தா என் உயிரை கொடுத்தாவது என் பிள்ளைய படிக்க வச்சிருப்பேன் சார். ஏமா கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? இந்த ஒரு நாள் நீ பொறுமையா இருந்தா உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் காத்திருக்கமாமா. நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்ப. திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டியே, இது எங்களால தாங்கி கொள்ளவே முடியலையே. புள்ள இந்த மாதிரி செத்து போனதை பார்த்து என் பொண்டாட்டியும் அதிர்ச்சியில மயங்கி ஊந்துட்டா சார். அவளையே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கோம் சார். என் பிள்ளைய நானே கொண்டுட்டேன் சார். ஏதோ ஒரு லெட்டரை எழுதி வச்சுக்கு இந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணிடுச்சே. இதுக்கு என்ன செருப்பால அடிச்சிருக்கலாம் சார் என் புள்ள. மாணிக்கம் அழுவாதீங்க. என்ன பண்றது? கால கொடுமை. இல்ல உங்களோட ஆயில கடவுள் சீக்கிரம் எடுத்துறாரு. என்ன பண்றது? ஒரு பெரிய பாராட்டை கொண்டுட்டு வந்தேன் மலர்விழிக்கு கொடுக்கறதுக்காக. கடைசியில பாத்தீங்கன்னா மலர்விழியை படுத்துட்டாங்க. மலர்விழி எதுன்னு கட்டுரையை பார்த்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் மலர்விழியை வாழ்த்திக்கிட்டு வராங்க. கலெக்டர் சார் மலர்விழியை உடனே பார்த்தனும். மலர்விழி என்னென்ன ஆசைப்பட்டு படிக்கணும்னு சொல்றாங்களோ அதெல்லாம் என் செலவுடைய நான் படிக்க வைக்கணும்னு சொல்லி கொழுக்கு வந்தானு. கடைசியில மலர்விழியை பாத்தீங்கன்னா இந்த நிலைமையிலேயே பார்க்கணும் சார். எங்கப்பா அந்த மலர்விழி எதுன்னு லெட்டர் எங்க கொடுங்க, படிச்சு பார்ப்போம். அப்பா அம்மா என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை விட்டு பிரிய போறேன். உங்களுக்கு நான் பெரிய கஷ்டத்தை கொடுக்க எனக்கு மனசு இல்ல. என் கனவுல நான் நல்லா படிக்கணும், ஒரு டாக்டர் ஆகணும், இல்ல கலெக்டராவது ஆகணும் என்றுதான் என்னுடைய லட்சியமாவே இருந்துச்சு. நம்ம கிராமத்துல பிள்ளையிலிருந்து வயசானவங்க வரலாம் உடல்நிலை சரியில்லைண்டா
ரொம்ப தூரம் டாக்டர் கிட்ட போக வேண்டியதா இருக்கு. நாம ஒரு டாக்டர் ஆகி நம்ம கிராமத்துல எல்லாத்துக்கும் வைத்திய பார்க்கணும் என்ற எண்ணம் என் மனதில் அப்போலேருந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சுப்பா. அப்படி டாக்டர் படிக்கலண்டா கலெக்டர் ஆகுனாக்கா நம்ம கிராமத்துக்கு ஒழுங்கான ரோடு கிடையாது, வழக்கு வசதி கிடையாது. அதையெல்லாம் நாம் கலெக்டர் ஆகி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்ததுப்பா. எனக்கு படிப்புண்டா அவ்வளவு உயிருப்பா. அதை நீங்க திடீர்னு படிக்க வேணான்னு சொன்ன உடனே என்னால ஏத்துக்கொள்ள முடியலப்பா. அதே நேரத்துல நான் படிக்கிறனால நீங்க ஒரு பெரிய கடனாளி ஆகுறதும் எனக்கா நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறதும் என்னால பார்க்க முடியலப்பா. உங்களுக்கும் நான் தொந்தரவா இருக்க கூடாது, சுமையா இருக்க கூடாதுன்ட்டு அதே போல எனது கனவு லட்சியத்தை மறந்துட்டு வாழ முடியாதுன்னு சொல்லி நான் இப்ப விஷத்தை குடிக்க போறோம்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க அம்மாவை பத்திரமா பாத்துடுங்கப்பா. நீங்களும் பத்திரமா இருங்கப்பா. இப்போ தாப்பா நான் ஒரு கட்டுரை எழுதி என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா Facebookல போட்டேன். நம்மள மாதிரி வாழ்ற ஏழைய பத்தியும் படிக்கிறதுக்கு வழி இல்லாத ஏழை பிள்ளைகளை பற்றியும் நம் நாட்டு நடப்பை பத்தியும் இப்ப தாப்பா ஒரு கட்டுரை எழுதி போட்டிருக்கேன். ஆனா அந்த படிப்பு எனக்கே ஒரு சுமையா அமையன்னு தெரியலப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அட கடவுளே, நான் ஒரு பெரிய பாவியா ஆயிட்டேனே. என் புள்ள தலையில நானே மண்ணை வாரி போட்டுட்டேனே. அட கடவுளே, நான் வாழ்றதுல இனிமேல் எந்த அர்த்தமும் இல்லை. என் புள்ள போன இடத்துக்கு நானும் பெய்யல. நானும் வந்துடுறோமா? என்னை அழைச்சிட்டு போயிடுமோ கூட? நானா வந்துடுறோமா? மாணிக்கம், இங்கே பாருங்க, முட்டாள்தனமா பேசாதீங்க. நீங்களே போயிட்டாக்கா அப்போ உங்க மனைவி என்ன பண்ணுங்க? அவங்களுக்கு கூட சேர்ந்து போயிடுவாங்கல்ல. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசனை பண்ணி பாருங்க. ஆனா இது ஒரு பேர் இழப்பு தான். ஒரு கலெக்டராவோ டாக்டரோ ஆக வேண்டிய ஒரு பிள்ளைய நாம இழந்துட்டோம். அது ஒரு பெரிய பாதிப்பு தான். இனிமேலாவது மற்றவங்க பார்த்து உணருங்க. படிப்பு வராத பிள்ளைய நீ எவ்வளவு தான் கம்பல் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாலும் அந்த பிள்ளைக்கு படிப்பு வராது. ஆனா நல்லா படிக்கிற பிள்ளைய வசதி இல்லைன்னு சொல்லி படிக்க வைக்காம விட்டுடாதீங்க. அந்த பிள்ளையுடைய படிப்பை பத்தி மற்றவங்களுக்கு எடுத்து கூறுங்க. என் புள்ள நல்லா படிப்பா சார், என் பிள்ளைக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார்ந்து வசதி உள்ளவங்கள்ட்ட கேளுங்க. இல்ல கவர்மெண்ட் கேளுங்க, கண்டிப்பா உதவுவாங்க. திறமை உள்ளவங்களை யாரும் வெறுக்க மாட்டேன்னு. அவங்க தான் இந்த உலகத்துக்கு தேவை. அந்த திறமையை நீங்க தான் வெளியில கொண்டுட்டு வரணும். உங்க பிள்ளைகிட்ட என்னென்ன திறமை இருக்குன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சி அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. யார் மூலியமாவது அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கும். மலர்விழியோட கவிதையை பார்த்துட்டு, கட்டுரையை பார்த்துட்டு, ஓவியத்தை பார்த்துட்டு பல பேர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு புள்ள நமக்கு பிறக்க கூடாதுன்ட்டு. ஆனா அந்த புள்ளையோட அருமை உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. கஷ்டத்தை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. புள்ளையோட எதிர்காலத்தை பத்தி நினைக்கவே இல்லை. பொம்பளை புள்ளண்டா என்ன கல்யாணம் பண்றதும் முடிஞ்சு போயிடுச்சா? அப்ப திறமையுள்ள பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனுக்கு பணியோட செய்யறதுதான் பெண்களுடைய வேலையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வசதி உள்ளவங்க தான் படிக்கணும் இல்ல, வசதி இல்லாதவங்க படிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தா சொல்லி நீங்க 4 பேர்கிட்ட உதவி கேளுங்க. கண்டிப்பா படிப்புக்கு உதவி கிடைக்கும். இந்த மாதிரி இன்னொரு இழப்பை நாம பார்க்க கூடாது. இந்த மலர்விழியோட இறப்பு தான் கடைசியா இருக்கணும். அதனால ஒரு பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய திறமைய பாராட்டுங்க, அவங்களை உற்சாகப்படுத்துங்க. நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய திறமைய சொல்லி மற்றவங்கள்ட்ட உதவி கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். சார், உங்களுடைய ஆசை நிராசரி ஆயிடுச்சு வைத்து சார், என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல சார், என் ஆசை நிராசை ஒன்னா பரவாயில்ல. ஆனா இந்த நல்ல மனசு கொண்ட மலர்விழியின் ஆசையை நம்ம நிறைவேற்றணும். அவங்க கலெக்டர் ஆகி அவங்களுடைய கிராமத்துக்கு நல்ல ரோடும் மின்விளக்கும் பல வசதிகளை செஞ்சு கொடுப்பேன் ஆசைப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஆசையை அதிகமா நான் கூர்ந்து கவனித்து இந்த கிராமத்து மேல ஒரு அக்கறை வைப்பேன் சார். மலர்விழியோட ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன்.